தமிழ்நாட்டில் +2 தேர்வில் 94.56% மாணவ மாணவிகள் தேர்ச்சி. 97.45% தேர்ச்சியோடு மூன்றாவது ஆண்டாக திருப்பூர் மாவட்டம் முதல் இடம். +2 தேர்வில் அதிகபட்சமாக கணினி அறிவியல் பாடத்தில் 6996 பேர் 100க்கு 100 மதிப்பெண். தமிழில் 35 பேரும் ஆங்கிலத்தில் 7 பேரும் 100க்கு 100 மதிப்பெண் எடுத்து சாதனை. நீட் தேர்வில் ஆள்மாறாட்டம், வினாத்தாள் கசிவு உள்ளிட்ட முறைகேடுகள் நடந்தது அம்பலம். பீகார், ராஜஸ்தான், ஜார்க்கண்ட் மாநிலங்களில் மருத்துவக் கல்லூரி மாணவர்கள் உட்பட 50 பேர் கைது. காலிஸ்தான் அமைப்பில் இருந்து 134 கோடி ரூபாய் பணம் பெற்ற புகாரில் கெஜ்ரிவாலுக்கு எதிராக NIA விசாரணை. டெல்லி துணை ஆளுநரின் பரிந்துரையால் சர்ச்சை. ஒன்றியத்தில் மட்டுமல்ல, ஒடிஷாவிலும் பாஜக ஆட்சி அமைக்கும் என பிரதமர் மோடி பேச்சு. பாஜக பகல் கனவு காண்பதாக நவீன் பட்நாயக் பதிலடி. தமிழ்நாட்டில் வரும் 10ஆம் தேதி வரை 5 நாட்களுக்கு வெப்ப அலை தொடரும் என வானிலை மையம் எச்சரிக்கை. தமிழ்நாட்டில் அதிகபட்சமாக கரூர் பரமத்தியில் 110 டிகிரி வெப்பம் பதிவு. திருச்சி ஆண்டிப்பட்டி பகுதியில் சூறாவளி மற்றும் கனமழையால் பயிர்கள் சேதம். 3 லட்சம் வாழை மரங்கள் வாழைத்தாருடன் முறிந்ததால் விவசாயிகள் வேதனை. 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 94.56% மாணவ மாணவிகள் தேர்ச்சி பெற்றுள்ளனர். 97.45% தேர்ச்சியுடன் திருப்பூர் மாவட்டம் தொடர்ந்து 3வது ஆண்டாக அதிக தேர்ச்சி பெற்ற மாவட்டங்களில் முதலிடம் பிடித்துள்ளது. தமிழ்நாடு, புதுச்சேரியில் சுமார் 7.5 லட்சம் மாணவ மாணவிகள் எழுதிய 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் இன்று காலை வெளியிடப்பட்டது. தேர்வு எழுதிய 7,60,606 மாணவ மாணவிகளில் 7,19,196 மாணவ மாணவிகள் தேர்ச்சி பெற்றுள்ளனர். இது 94.56% தேர்ச்சியாகும். மாணவர்களை விட மாணவிகள் 4% அதிக தேர்ச்சி பெற்றுள்ளனர். மாணவர்கள் எண்ணிக்கை 4,08,440, மாணவர்கள் எண்ணிக்கை 3,52,165, தேர்ச்சி பெற்றவர்கள் 7,19,196, 94.56. மாணவியர் 3,99,890, 96.44 தேர்ச்சி அடைந்துள்ளனர். மாணவர்கள் 3,25,305 பேர் தேர்ச்சி அடைந்துள்ளனர். தேர்ச்சி சதவீதம் 92.37. 3ஆம் பாலினத்தர் ஒருத்தர் எழுதினாங்க, அவங்க ஒரு பாஸ். மாணவர்களை விட மாணவியர்கள் 4.07% அதிகம் தேர்ச்சி பெற்றுள்ளனர். கடந்த 2 ஆண்டுகளை விட இந்த ஆண்டு தேர்ச்சி விகிதம் அதிகரித்துள்ளது. பாடவாரியாக அதிக மதிப்பெண் பெற்றவர்கள் பட்டியலில் கணினி அறிவியல் பாடத்தில் 6,996 பேர் 100க்கு 100 மதிப்பெண் பெற்று முதலிடம் பிடித்துள்ளனர். வணிகவியல் பாடத்தில் 6,142 பேரும், பொருளியல் பாடத்தில் 3,299 மாணவர்களும் 100க்கு 100 மதிப்பெண்கள் பெற்றனர். கணித பாடத்தில் 2,587 பேரும் 100% மதிப்பெண் பெற்றுள்ள நிலையில் தமிழில் 35 பேரும், ஆங்கிலத்தில் 7 பேரும் 100க்கு 100 மதிப்பெண் எடுத்து சாதித்துள்ளனர். தமிழ்நாட்டிலேயே அதிகபட்சமாக திருப்பூர் மாவட்டத்தில் 97.45% மாணவ மாணவியர் தேர்ச்சி பெற்றுள்ளனர். இதனால் அந்த மாவட்டம் 3வது ஆண்டாக தேர்ச்சி பட்டியலில் முதலிடம் பிடித்துள்ளது. மாணவர்கள் நல்லா படிக்கிறாங்க. ஆசிரியர் பெருமக்கள் நன்றாக அவர்களுக்கு பயிற்றுவிக்கிறார்கள். அவங்க 2 பேர் மாணவர்கள், ஆசிரியர் பெருமக்கள். நாங்கள் CEO, மாவட்ட நிர்வாகம் ஒரு சின்ன வழிகாட்டுது, அவ்வளோதான். மெயினாக மாணவர்களும் ஆசிரியர் பெருமக்களுடைய கடின உழைப்பு இந்த வெற்றியை, இந்த தேர்ச்சி விகிதத்தை தேடி கொடுத்துள்ளது. அதிக தேர்ச்சி விகிதத்தில் சிவகங்கை, ஈரோடு மாவட்டங்கள் 2ஆம் இடமும், அரியலூர் 3வது இடமும் பிடித்துள்ளன. மாநிலத்திலேயே குறைந்தபட்சமாக திருவண்ணாமலை மாவட்டம் 90.47% தேர்ச்சியுடன் பட்டியலில் கடைசி இடத்தில் உள்ளது. தமிழ்நாட்டில் 397 அரசு பள்ளிகள் உட்பட 2478 மேல்நிலைப் பள்ளிகள் 100% தேர்ச்சியை பதிவு செய்துள்ளன.
அரசு பள்ளி மாணவர்களின் தேர்ச்சி விகிதம் 91.02% உள்ள நிலையில் பழங்குடியினர் நலப்பள்ளிகள் 95% தேர்ச்சி பெற்றுள்ளன. தமிழ்நாடு முழுவதும் மாநகராட்சி பள்ளிகள் 90% தேர்வை பதிவு செய்துள்ள நிலையில் சென்னை மாநகராட்சி பள்ளிகளின் தேர்ச்சி விகிதம் 87% உள்ளது. நுங்கம்பாக்கத்தில் உள்ள சென்னை மாநகராட்சி பள்ளி 100% தேர்ச்சி பெற்று சாதனை படைத்துள்ளது. முதல்வருடைய திட்டத்தின் கீழே பல்வேறு சலுகைகள் பிள்ளைங்களுக்கு வழங்கப்பட்டிருக்குது. அந்த சலுகைனாலும் பிள்ளைங்க படிக்க முடிந்தது. காலையில் 8 o'clock நாங்கள் கோச்சிங் கிளாஸ் கொடுப்போம். அப்படி வர்ற பிள்ளைங்க மாலை 6 மணி வரை இருக்க வேண்டியது இருக்கிறதுனால சுண்டல் கொடுத்தாங்க பிள்ளைங்களுக்கு மாலை சிற்றுண்டியாக. அதனால் அது அந்த பிள்ளைங்களுக்கு கூட கொஞ்ச நேரம் உட்கார்ந்து படிக்கிறதுக்கு ஒரு தெம்பை கொடுத்தது. பிள்ளைங்க நல்லா படிக்க முடிஞ்சது. அதுக்காகவும் நாங்கள் மாநகராட்சிக்கும் முதல்வருக்கும் நன்றி செலுத்துகிறோம். தேர்வு எழுதிய மாணவ மாணவிகளுக்கு ஒரு வாரத்தில் மதிப்பெண் பட்டியல் வழங்கப்படும் என அரசு தேர்வுகள் இயக்ககம் தெரிவித்துள்ளது. தேர்ச்சி பெறாதவர்களுக்கான மறுதேர்வு பற்றிய அறிவிப்பு நாளை வெளியிடப்படும் என்றும் அதிகாரிகள் கூறியுள்ளனர். நாங்குநேரியில் கடந்த ஆண்டு சாதிய வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்ட மாணவர் சின்னதுரை 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 469 மதிப்பெண்கள் எடுத்து சாதித்துள்ளார். திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரியில் உள்ள பெருந்தெருவைச் சேர்ந்தவர்கள் முனியாண்டி அம்பிகா தம்பதியின் மகனான சின்னதுரை. இவர் வள்ளியூர் அரசு பள்ளியில் படித்து வந்த நிலையில் கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் உடன் படித்த மாணவர்கள் சிலர் வீடு புகுந்து அவரையும் அவரது சகோதரி சந்திராவையும் சரமாரியாக வெட்டினர். படுகாயமடைந்த இருவரும் நாங்குநேரி அரசு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்ட நிலையில் சாதிய வன்மம் காரணமாக நடத்தப்பட்ட இந்த தாக்குதல் தமிழ்நாட்டையே அதிர்ச்சியடையச் செய்தது. இந்த சம்பவத்துக்கு கடும் கண்டனம் தெரிவித்த முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உயர்தர சிகிச்சை அளிக்க உத்தரவிட்டார். மருத்துவமனையில் இருந்தபடியே சின்னதுரை மற்றும் அவரது சகோதரி சந்திரா கல்வியை தொடரவும் அரசு நடவடிக்கை எடுத்ததை அடுத்து அரையாண்டு தேர்வினை ஆசிரியர்கள் உதவியுடன் இருவரும் மருத்துவமனையில் இருந்தபடியே எழுதினர். சிகிச்சைக்கு பின் இருவரும் நெல்லையில் உள்ள புனித சேவியர் பள்ளிக்கு மாற்றப்பட்டனர். 5 மாதங்களாக பள்ளிக்கு வர முடியாமல் போனதால் இருவருக்கும் பள்ளி ஆசிரியர்கள் தனி கவனம் செலுத்தி பாடம் எடுத்தனர். சிறப்பான பயிற்சி மற்றும் தளராத நம்பிக்கையுடன் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வை எழுதிய சின்னதுரை 600க்கு 469 மதிப்பெண்கள் எடுத்து தேர்வில் வெற்றி பெற்றுள்ளார். சேவியர்ஸ் பாளையக்கோட்டையில் படிச்சிருது. சேவியர் ஸ்கூலில் பாளையக்கோட்டையில் படித்தேன். அங்கே நல்லா ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் ஒவ்வொரு டீச்சரும் நல்லா ஹெல்ப் பண்ணாங்க. அதனால் இவ்வளோ மார்க் எடுக்க முடிஞ்சிச்சு. தமிழில் 71 எடுத்தேன். இங்கிலீஷில் 93 எடுத்தேன். எக்கனாமிக்ஸில் 42 எடுத்தேன். காமர்ஸ் 84 எடுத்தேன். அக்கௌண்டன்ஸ் 85 எடுத்தேன். கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் 94 எடுத்தேன். ஒவ்வொரு சப்ஜெக்ட்டும் ஒவ்வொரு சார் நல்லா தனி கவனம் செலுத்துகிறேன். அதனால தான் இவ்வளோ மார்க் எடுக்க முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் நான் பிகாம் முடிச்சுட்டு சிஏ படிக்கல கடவாக இருக்கேன். அதுக்கு பள்ளிக்கல்வித்துறை ஏற்றிருக்காங்க. நல்லா இன்னும் நிறைய மார்க் எடுப்பேன். கவர்மெண்ட்டில் கேட்டோம். நாங்கள் இந்த வீடு தாங்க, எங்களுக்கு வீடு கிடையாது, அம்மா அப்பா கூட தான் நாங்கள் இருந்தேன்னு சொன்னேன். வீடு தாரே உனக்கு ஒதுக்கிட்டேன். நாங்கள் எனக்கு அந்த ஊரில் பணிவிடை செய்ய முடியாது, என்னால் பாதுகாப்பு இல்லை அந்த ஏரியாவில். எனக்கு பணிவிடம் தாங்கினேன். அதனால் ரிட்டையர்மெண்ட்டில் ஒதுக்கி விட்டாங்க எங்களுக்காண்டி. நல்லா இருக்கா, என் மகன் சைவீஸில் படிக்கான், நல்ல மார்க் எனக்கு ரொம்ப நன்றி. பிகாம் படித்து கணக்கு பதிவாளராக வேண்டும் என கூறும் மாணவர் சின்னதுரையின் கல்வி செலவை தமிழ்நாடு அரசு முழுமையாக ஏற்றுக்கொண்டுள்ளது. சாதிய வன்கொடுமைக்கு ஆளாகி உயிருக்கு போராடிய நிலையிலும் மனம் தளராமல் அதிலிருந்து மீண்டு சிறப்பான மதிப்பெண்களை எடுத்துள்ள சின்னதுரைக்கு பல்வேறு தரப்பில் இருந்தும் பாராட்டுக்கள் குவிந்து வருகின்றன. நேற்று நாடு முழுவதும் நடைபெற்ற நீட் தேர்வில் வினாத்தாள் கசிந்ததாக எழுந்த புகார் மட்டுமின்றி ஆள்மாறாட்டமும் நடைபெற்றிருப்பது மாணவர்களை அதிர்ச்சிக்குள்ளாக்கியுள்ளது. பீகார், ராஜஸ்தான் உள்ளிட்ட இடங்களில் நீட் தேர்வில் மோசடியில் ஈடுபட்ட மருத்துவ மாணவர்கள் உட்பட 50 பேரை போலீசார் கைது செய்துள்ளனர். மருத்துவ இளநிலை படிப்புகளில் சேருவதற்கான நீட் தகுதி மற்றும் நுழைவுத் தேர்வு ஞாயிறன்று நாடு முழுவதும் நடைபெற்றது. மராட்டிய மாநிலம் நவி மும்பையில் உள்ள தேர்வு மையம் ஒன்றில் ஆள் மாறாட்டம் செய்து தேர்வு எழுதியதாக ராஜஸ்தான் மாணவர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். இவர் மீது ஆள் மாறாட்டம், மோசடி ஆகிய பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இதனிடையே நீட் தேர்வு தொடங்குவதற்கு சில நிமிடங்களுக்கு முன்னர் ராஜஸ்தானில் வினாத்தாள் கசிந்ததாக வீடியோ ஒன்று எக்ஸ் வலைதளத்தில் பரவி பெரும் பரபரப்பு ஏற்படுத்தியது. நீட் வினாத்தாள் கசிந்த விவகாரத்தில் பீகாரில் மட்டும் 14 மாணவர்களை போலீசார் கைது செய்துள்ளனர். நீட் வினாத்தாள் 20 லட்சம் ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டதாகவும் அதிர்ச்சி தகவல் வெளியாகியிருக்கிறது.
நீட் தேர்வில் ஆள்மாறாட்டம், மோசடி மற்றும் வினாத்தாள் கசிவு ஆகிய புகார்களில் பீகார் மட்டுமல்லாது ராஜஸ்தான், ஜார்க்கண்ட் உள்ளிட்ட மாநிலங்களைச் சேர்ந்த மருத்துவ மாணவர்கள் உட்பட 50 பேர் கைது செய்யப்பட்டிருப்பது பரபரப்பு ஏற்படுத்தியிருக்கிறது. வினாத்தாள் கசிவு என்பது நீட் தேர்வை எழுதிய 23 லட்சம் மாணவர்கள் மற்றும் அவர்களின் குடும்பத்தினருக்கு ஒன்றிய அரசு செய்யும் துரோகம் என்று காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி விமர்சனம் செய்துள்ளார். கல்லூரியில் சேர விரும்பும் மாணவர்கள் மற்றும் அரசு வேலைகளில் சேர விரும்பும் மாணவர்களுக்கு ஒன்றிய அரசு தீங்கு செய்வதாக அவர் குற்றம் சாட்டியுள்ளார். இதற்கிடையே நீட் தேர்வு வினாத்தாள் கசிவு புகாரை தேசிய தேர்வு முகமை மறுத்துள்ளது. இது அடிப்படை ஆதாரமற்ற குற்றச்சாட்டு என்று விளக்கமளித்துள்ளது. கர்நாடகாவில் 14 தொகுதிகளுக்கு நாளை வாக்குப்பதிவு நடைபெற இருக்கும் நிலையில் அதற்கான இறுதிக்கட்ட ஏற்பாடுகளை தேர்தல் அலுவலர்கள் தீவிரப்படுத்தியிருக்கிறார்கள். வெப்பாலை எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருப்பதால் அதற்கான நடவடிக்கைகள் பற்றியும் தார்வாட் மாவட்ட ஆட்சியர் அளித்த விளக்கத்துடன் செய்தியாளர் குணசேகரன் தரும் கூடுதல் தகவல்களை இப்போது பார்க்கலாம். தேர்தலுக்கான அனைத்து ஏற்பாடுகளையும் மும்முரமாக இங்கு இருக்கக்கூடிய தேர்தல் அதிகாரிகள் மேற்கொண்டு வருகின்றார்கள். குறிப்பாக 14 தொகுதிகளிலும் 2,59,52,958 வாக்காளர்கள் இருக்கிறார்கள். இவர்கள் வாக்களிப்பதற்காகத்தான் 28,269 வாக்குச்சாவடிகளை தயார் செய்யக்கூடிய பணியில் 1,40,000 தேர்தல் பணியாளர்கள் மும்முரமாக ஈடுபட்டு வருகின்றார்கள். அனைத்து வாக்குச்சாவடிகளிலுமே தற்பொழுது கடுமையான ஒரு வெயில் என்பது தொகுதிகளில் நிலவக்கூடிய ஒரு சூழ்நிலையில் பிரத்யேக ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கின்றன. அனைத்து வாக்குச்சாவடிகளிலும் சாமியானா பந்தல், குடிநீர், ஃபேன் மற்றும் ORS கரைசல், மருத்துவ மற்றும் சுகாதார பணியாளர்களும் கூட இதில் பணியமர்த்தப்படுகின்றார்கள். அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு வாக்குச்சாவடிக்குமே பிரத்யேக ஏற்பாடாக முதலுதவி பெட்டி என்பதும் இந்த மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களுடனேயாகவே அனுப்பி வைக்கக்கூடிய அந்த பணியும் நடைபெற்று வருகின்றது. அதே போன்று பாதுகாப்பு பணியை பொறுத்த வரைக்கும் ஒரு 13,000 உள்ளூர் போலீசார் இந்த பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்படுகிறார்கள். அது மட்டும் இல்லாமல் மத்திய துணைநிலை ராணுவத்தினர் 8 பட்டாலியன், 53 கர்நாடக ஆயுதப்படை பட்டாலியன் போலீசார் என ஒரு 18,000 போலீசார் இந்த பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள். பதற்றமான 4,340 வாக்குச்சாவடிகள் மற்றும் மிகவும் பதற்றமான ஒரு 1,800 வாக்குச்சாவடிகளில் கூடுதலான பாதுகாப்பு என்பதும் வழங்கப்பட்டிருக்கின்றது. இது போன்ற ஏற்பாடுகள் மட்டுமில்லாமல் பல தொகுதிகளில் ஆரஞ்சு எச்சரிக்கை, வெப்ப அலை வீசுவதற்கான ஆரஞ்சு எச்சரிக்கை விடப்பட்டிருப்பதால் அங்கு வரக்கூடிய வாக்காளர்கள் மற்றும் பணியில் இருக்கக்கூடிய ஊழியர்களுக்கும் சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருப்பதாக இங்கு இருக்கக்கூடிய தேர்தல் அதிகாரிகள் தெரிவிச்சிருக்கிறார்கள். ஒரு ஸ்பெஷலாக பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் போலிங் ஸ்டாஃப் இங்கேருந்து போயிட்டுருக்காங்க. ஸோ அவங்களுக்கு நார்மலாக நாங்கள் ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ் எல்லாம் கொடுத்தனுப்போம், EVM மிஷின். இப்போது இது கூட ஹீட் வேவ் இருக்கிறதுனால ஒரு ஸ்பெஷல் மெடிக்கல் கிட்டு அவங்க கையில் கொடுத்துருக்கோம். அது நாங்கள் டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் ஆஃபீஸர் இருந்தால் இந்த ஹீட் வேவ் இல்னஸ் சம்மந்தப்பட்டது என்னெல்லாம் வரலாம், உதாரணமாக ஒரு டீஹைட்ரேஷன் வரலாம், தலை சுற்றி கீழே விழுகிற இது கூட வரலாம். ஸோ இதெல்லாம் கூட அவாய்ட் பண்ணுறதுக்கு ப்ரிவென்டிவாக என்ன ஃபஸ்ட் எய்டு கொடுக்கணும், ORS, அதுக்கு தேவையான மெடிசின்ஸ், இது எல்லாம் கூட ஒரு கிட்டாக கூட நாங்கள் பண்ணி அவங்களுக்கு கொடுத்துருக்கோம். போலிங் ஸ்டேஷனில் ஒரு பிரத்யேகமாக ஒரு ஹெல்த் ஸ்டாஃப் கூட நாங்கள் அப்பாயிண்ட் பண்ணியிருக்கோம். ஆஷா, ஆಮೇಲೆ அது ஆஷா எங்களுக்கு ஷார்ட்டேஜ் இருந்ததுன்னா மெடிக்கல் ஸ்டாஃப், இது எல்லா பக்கமும் கூட நாங்கள் பண்ணியிருக்கோம். அதனால ஏதாவது ஒரு எமர்ஜென்சி சர்க்கம்ஸ்டன்சஸ் வந்துச்சுன்னா அவங்க ஃபஸ்ட் எய்ட் கொடுத்து அனுப்புவாங்க. சன் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் ஜெகநாதனுடன் தார்வாடிலிருந்து குணசேகரன். கேரள மாநிலம் மூணாறில் தொடங்கிய மலர் கண்காட்சியை பார்க்க நாடு முழுவதும் இருந்து சுற்றுலா பயணிகள் குவிந்து வருகின்றனர். மூணாறு அரசு தாவரவியல் பூங்காவில் மலர் கண்காட்சி தொடங்கியுள்ளது. இதில் வெளிநாடுகளைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட வகையான மலர் செடிகள் உட்பட 1,500 வகையான செடிகள் அலங்கரிக்கப்பட்டுள்ளன. பார்க்கும் திசையெங்கும் பல வண்ணங்களில் லட்சக்கணக்கில் மலர்கள் பூத்து குலுங்குவதால் சுற்றுலா பயணிகள் பார்த்து பரவசம் அடைந்து வருகின்றனர். மலர்கள் மூலம் அமைக்கப்பட்ட வரையாடு, யானை, காட்டுமாடு, மான்கள் ஆகியவற்றின் உருவங்கள் கண்காட்சியில் இடம்பெற்றுள்ளன. மியூசிக்கல் மவுண்டன், டைனோசர் வடிவத்திலான மலர் அலங்காரம் சுற்றுலா பயணிகளை வெகுவாக கவர்ந்துள்ளது. தமிழ்நாடு, கர்நாடகா மட்டுமின்றி நாடு முழுவதிலும் இருந்து சுற்றுலா பயணிகள் குவிந்து மலர்களை கண்டு ரசிப்பதோடு செல்ஃபி எடுத்து மகிழ்ந்தனர். சுற்றுலா பயணிகளை உற்சாகப்படுத்த பல்வேறு கலை நிகழ்ச்சிகளும் கேரள சுற்றுலாத்துறை சார்பில் நடத்தப்பட்டு வருகின்றன. பாலியல் புகாரில் கைது செய்யப்பட்டுள்ள ரேவண்ணா தன் மீதான குற்றச்சாட்டுகளுக்கு எந்தவித ஆதாரமும் இல்லை என விசாரணையில் தெரிவித்திருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. கர்நாடகாவை உலுக்கிய ஆபாச பட விவகாரத்தில் மதசார்பற்ற ஜனதாதளம் கட்சியின் மூத்த தலைவர் HD ரேவண்ணா கைது செய்யப்பட்டுள்ளார்.
அவரை சிறப்பு புலனாய்வு படையினர் காவலில் எடுத்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்நிலையில் விசாரணையின் போது தன் மீதான குற்றச்சாட்டுகளை ரேவண்ணா மறுத்து வருவதாகவும் தன் மீதான பாலியல் குற்றச்சாட்டுகளுக்கு எந்தவித ஆதாரங்களும் இல்லை என்று தெரிவிப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதனிடையே பாலியல் வன்கொடுமையால் பாதிக்கப்பட்டுள்ள பெண்களை பெங்களூரு பசவனகுடி பகுதியில் உள்ள ரேவண்ணாவின் இல்லத்திற்கு அழைத்து சென்று சிறப்பு புலனாய்வு படையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பாலியல் புகாரில் விசாரணை தீவிரமடைந்திருக்கும் நிலையில் முக்கிய குற்றவாளியாக கருதப்படும் பாஜக கூட்டணி வேட்பாளர் பிரஜ்வல் ரேவண்ணா விரைவில் கைது செய்யப்படுவார் என எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. ஜார்க்கண்ட் அமைச்சரின் உதவியாளர் வீட்டில் அமலாக்கத்துறை நடத்திய சோதனையில் கட்டுக்கட்டாக பணம் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. 2023ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் ஜார்க்கண்ட் ஊரக வளர்ச்சித்துறையின் தலைமை பொறியாளர் வீரேந்திர கே ராமை பண மோசடி வழக்கில் அமலாக்கத்துறையினர் கைது செய்தனர். பல்வேறு திட்டங்களை நடைமுறைப்படுத்துவதில் முறைகேட்டில் ஈடுபட்டதாக அவர் மீது குற்றம் சாட்டப்பட்டது. இது தொடர்பான விசாரணை நடந்து வரும் நிலையில் ராஞ்சியில் பல பகுதிகளில் இன்று அமலாக்கத்துறையினர் சோதனை நடத்தினர். அப்போது அந்த மாநிலத்தின் ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் அலம்கிர் அலமின் உதவியாளர் வீட்டில் பணியாளராக இருப்பவரது வீட்டில் சோதனை நடத்தப்பட்ட போது கட்டுக்கட்டாக பணம் பறிமுதல் செய்யப்பட்டது. 25 கோடி ரூபாய் வரை பறிமுதல் செய்யப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. முன்பதிவு செய்யப்படாத சாதாரண பெட்டிகளில் பயணிக்கும் ரயில் பயணிகளுக்காக அறிமுகம் செய்யப்பட்ட 20 ரூபாய்க்கு உணவு வழங்கும் திட்டத்தினை 100 ரயில் நிலையங்களுக்கு IRCTC விரிவுபடுத்தி உள்ளது. நாடு முழுவதும் ரயில்கள் அனைத்திலும் IRCTC உணவுகளை தயாரித்து விற்பனை செய்து வருகிறது. ஆனால் உணவுகளின் விலை அதிகம் என்பதால் ஏழை பயணிகளுக்கு எட்டாமல் இருப்பதாக விமர்சிக்கப்பட்டு வந்தது. இந்நிலையில் முன்பதிவு செய்யப்படாத சாதாரண பெட்டிகளில் பயணிப்போருக்கு பயனளிக்கும் வகையில் 20 ரூபாய்க்கு உணவு வழங்கும் திட்டத்தினை சோதனை முறையில் IRCTC சமீபத்தில் அறிமுகம் செய்திருந்தது. 20 ரூபாய்க்கு 7 பூரிகளுடன் உருளைக்கிழங்கு மசாலா மற்றும் ஊறுகாய் தரப்பட்டதால் இதற்கு பெரும் வரவேற்பு கிடைத்தது. இந்நிலையில் மலிவு விலை உணவினை 100 ரயில் நிலையங்களுக்கு IRCTC தற்போது விரிவுபடுத்தியுள்ளது. முன்பதிவு செய்யப்படாத சாதாரண பெட்டிகள் நிற்கும் நடைமேடைகளில் 150 கவுண்டர்கள் நிறுவப்பட்டிருக்கின்றன. ஹைதராபாத், விஜயவாடா, ரேணிகுண்டா, குண்டக்கல், திருப்பதி, ராஜமுந்திரி, அவுரங்காபாத், நந்தியாலா, பூர்ணா, மும்பை, பாந்த்ரா உள்ளிட்ட 100 ரயில் நிலையங்களில் உணவு கவுண்டர்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. இதனை படிப்படியாக மற்ற ரயில் நிலையங்களுக்கும் விரிவுபடுத்த IRCTC திட்டமிட்டுள்ளது. இதேபோல மதிய உணவாக IRCTC கவுண்டர்களில் 50 ரூபாய்க்கு சாம்பார் சாதம், தயிர் சாதம், எலுமிச்சை சாதம் உள்ளிட்ட பல்வேறு உணவு வகைகள் கிடைக்கும் எனவும் IRCTC தெரிவித்துள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.